ஆதிவீர ராமபாண்டியன். வழக்கமாக திருச்சினாலே கேஎன் நேரு விர்சஸ் திருச்சி சிவா, அதை பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த அளவுக்கு அடித்து ஓடிச்சாங்கன்னு. அதுக்கப்புறமா கேஎன் நேரு விர்சஸ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதனால தான் அன்பில் மகேஷை தூக்கி தஞ்சாவூருக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டு அதை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற இந்த பனிப்போர் முடிஞ்ச பாடில்லை. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் என்னென்னா, மேடையிலே வச்சு ஒரு துணை முதல்வர் என்றும் பாராமல் அவர் அவாய்ட் பண்ணுறாரு, நோஸ் கட் பண்ணுறாரு. அது பர்பஸாக பண்ண மாதிரி இருக்கா, இல்லை யதார்த்தமாக நடந்ததா? பர்பஸாக பண்ண மாதிரி தான். அப்படி பண்ணால் திமுகவில் நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஸ்டாலின் இப்போது ரொம்ப பயந்த நிலையில் இருக்கார். ஓகே, தேர்தல் வரும்போது நீங்கள் யார் போய் நின்னாலும் உள்ளே வாங்க, எப்படியாவது என் பக்கத்தில் வந்துருங்க, சேர்த்துக்குவாங்கங்கிற மனநிலைமைக்கு வந்ததுனால நம்ம எப்படி செய்வோம்? உதயநிதிக்கு சால்வை போடாட்டிலும் யார் நம்மளை என்ன செய்ய முடியுங்கிற அந்த துணியை அவர் எடுத்து காமிக்கிறார். ஓகே, ஆமாம், மிகச்சிறப்பாக அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவருடைய உடல் மொழி உங்களுக்கு தெரியும்ல, பேச்சு மொழியும் தெரியும், அந்த ஆட்டிடியூடெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி அசால்ட்டாக போட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார்ல. அப்போ இது காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாரும் அடுத்து நீ தான், உதயநிதிக்கு நீ தான், ஒரு கருணாநிதிக்கு அன்பழகன் மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு நீ இப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுக்குறாங்கல்ல. அப்போ கட்சியில் இவ்வளோ நாள் உழைத்தவர்கள் ஒரு மாநாடுன்னா என்னைய போட சொல்கிறீங்க, மரியாதையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? நான் போடுற மாநாட்டில் உங்களுக்கு செக் வைக்கிறேன்னு வச்சது தான் இந்த ஒரு புறக்கணிப்புன்னு நம்ம மிக தெளிவாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் திருச்சி சிவாவுக்கும் அவருக்கும் ஃபைட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க திருச்சி சிவாவுக்கு சால்வ் போடுறாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வ் போடல. இப்போ அதே நேரத்தில் ஸ்டாலினுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஸ்டாலின் புத்துணர்ச்சியோடு இருக்கிறார், ரேம்பாக்கில் வந்தார், அப்படியே இளைஞர் ஆகிட்டார், வயது குறைஞ்சிருச்சுலாம் சொன்னாங்க. அந்த முகத்தை பார்த்த உடனே என்னடா நம்ம கொஞ்சம் அசந்தா கூட அடித்து காலி பண்ணிடுவாங்களா, நம்ம ஃபேமிலியை விட்டுருவாங்களோங்கிற அந்த கவலை ஒரு 2 நிமிஷம் அப்படி போச்சுல்ல. ஓகே, அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் திமுகவில் இப்போது திமுக தலைமை ஒரு சிறந்த தலைமையாக இல்லை என்பதில், கட்சியை நிர்வகிக்கிறதுல இருக்கட்டும், இல்லை கூட்டணியை கட்டமைப்பது, காங்கிரஸ் அடியை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், 3 சீட்டு கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா வேலை நடக்காதுங்கும் போது வேறு வழியே இல்லை. கனிமொழியாக டெல்லிக்கு அனுப்பிச்சு பார்த்தாரு, ஒன்றும் வேலை நடக்கலை. ஆனால் கூட்டணி இறுதியான பின்பும் இன்னும் ராகுல் காந்தி இங்கே வரல சார். கேரளாவுக்கு வந்துட்டு போகிறாரு. 5ஆம் தேதி இங்கே வரேன்னு சொன்னார், வரல. கூட்டணி அமைந்தது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு இன்னொரு வாழ்த்து செய்தி கூட சொல்லலை. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் கூட இருக்கும்போது இதை பக்கத்துல இருந்து பார்க்கறதுனால நேரு ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு. சரி, இப்போ கூட்டணிக்குள்ள பிரச்சனைனா அதை அவர் சமாளிச்சு தான் ஆகணும், அது ஒரு பக்கம். அதை கூட எப்படியோ ஒன்று சமாளிச்சலாம். ஆனால் உள்ளக்குள்ளேயே இவ்வளவு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அவர் எப்படி தான் சமாளிப்பார்? அதுக்கு தான் நீங்கள் எடுத்த உடனே பிஜேபியை பாருங்க. ஓகே, பிஜேபியை பாருங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இங்கே 3 டெல்லி இருக்கு. காங்கிரஸ் ஒரு டெல்லி இருக்கு, கம்யூனிஸ்ட் ஒரு டெல்லி இருக்கு, ஆம் ஆத்மின்னு ஒரு டெல்லியை வேற கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு சிக்கல்களையும் மறைப்பதற்கு தான் அவங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதா இருக்கட்டும், பாருங்க பிஜேபியை பாருங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிஜேபி திட்டமே கொடுக்கலன்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான வாதம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரியக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த திருச்சி மாநாடை பத்தி முழுக்க 10 லட்சம் பேர் வந்தாங்க, 20 லட்சம் பேர் வந்தாங்க, பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்டா இருந்ததுனால ரீல்ஸ்ல நிறைய பார்க்க இருந்து. இதனால் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க மாநாட்டை பெரிய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணதில்லை. எதனால இந்த மாநாட்டை அவங்க 10 லட்சங்கிறது அவங்க ரொம்ப குறியா இருக்காங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வந்துடக்கூடாதுன்னு இதை பேசுபொருள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமா அதனுடைய நோக்கமே இதுதான் சார். இந்த புறக்கணிப்பு, உதயநிதி ஸ்டாலின் தாக்கப்பட்டார் என்பது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத. தாக்கவெல்லாம் செய்யல சார், மேபி நீங்க சொல்ல மன ரீதியாக வேணா தாக்கப்பட்டதான் சொல்லார, பிம்பம் தாக்கப்பட்டது இல்லையா? ஓகே, இல்லைன்னா நீங்க சால்வ் போட போக முடியுமா சார்? சார், ஒரு அரசியல்ல ஒரு சின்ன நகர்வு கூட மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டும். அந்த அடிப்படையில் எதிரியாக இருக்கிற திருச்சி சிவாவுக்கு சால்வை போடுறதுக்கு வருது. அதற்கு அடுத்து இருக்கிற துணை முதலமைச்சருக்கு போடாமல் போகிறான். அவர் வேற கொஞ்சம் பனியன் டிஷர்ட்லாம் போட்டு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்காரு. இல்லை ஒரே பேட்டர்னில் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் இருந்தால் கூட சட்டையில் தெரியலன்னு சொல்லலாம். நீங்கள் மாறுதல் படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களும் இருக்கு. அப்படி எந்திரிச்சு வேற நிற்கிறாரு, எந்திரிச்சு வேற பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. தெளிவாக அப்படி தான் இருக்கு. இல்லை அப்படி இல்லைனாலும் மறுபடியும் கூட போடணும்ல, அந்த மாதிரியும் இல்லைல்ல, அது கடந்தது தான் அப்படின்ட்டு போகக்கூட மனநிலை முழுக்க இது
இந்த கசப்பு வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை இது போன்ற மாநாடாக இருக்கணும் இல்லை தண்ணி கேனாக தூக்கிட்டு வந்தவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு கேன் எடுக்கலாம், கேனாக தூக்கிட்டு போகிறது அங்கே இருக்கிறவங்களுக்கும் போய் சேரல. அது எக்ஸஸாக வந்தவர்களை விட அது அதிகமாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது போகுது. அந்த 10 லட்சம் 15 லட்சம் சார், 10 லட்சம் பேர் அங்கே கூடக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்குதா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் அது போடுறாங்க, அங்கே நிற்க முடியுமா முடியாதாங்கிறது யதார்த்தமாக இது போன்ற மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுற அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகளுக்கு தெரியும். இதை நீங்கள் பொது வெளியில் இருக்கிறவங்களுக்கு சும்மா ட்ரெண்ட் பண்ணி எத்தனை லட்சம் வந்தாங்கன்னு காமிக்கிறதெல்லாம் மக்களை இவர்களால் சந்திக்க முடியல சார். இந்த மீட்டிங்க்கு கன்னியாகுமரியிலேருந்து கட்சியிலேருந்து வேனை கொண்டு வந்திருக்காங்க, இங்கே திண்டுக்கல் மேற்கு இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி சுற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்காரையும் கொண்டு வந்து நான் மாநாடு நடத்தினங்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ தேர்தல் காலம் இல்லை, நீங்கள் ஒரு கட்சியினுடைய 50வது ஆண்டு விழா நடக்குது. இப்போ நம்ம மதுரையில் நடத்தணும், தமிழகத்தின் இல்லை வேறு மாநிலங்களிலிருந்து வந்தாங்க, அதனுடைய தாத்பரியம் வேறு. ஆனால் நீங்கள் தேர்தலுக்காக நடத்துகிறோம், நாங்கள் தேர்தலை ஒட்டி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரங்களே கூப்பிட்டு மாநாடு நடத்தினா மக்களை சந்திக்க முடியாத நிலையில் திமுக இருக்குதுங்கிற இன்னொரு பொருள் இருக்கு. அதோடு சேர்ந்து கூட்டணி கட்சியும் சேர்ந்து நிற்க முடியாது. நான் இல்லை அது சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் இப்போ 3 கட்சிகளோடு நீங்கள் உடன்படிக்கை போட்டிங்கல்ல, அட்லீஸ்ட் அந்த 3 கட்சியாவது வரணும்ல. இதை போன்ற ஒரு மாநாடு நாங்கள் தேர்தல் ரீதியாக போடுறோம், ஐயா நீங்களாவது வாங்கன்னா. இது வரைக்கும் ராகுல் காந்தி வரமாட்டேங்கிறாரு சார், பயங்கர டென்ஷனில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஐயா எனக்கு இந்த திமுக கூட்டணியே வேண்டாம், சோனியா அம்மையார் தலையிட்டதுனால அது நடந்திருக்கு. இப்போ அதுக்குள்ளே பெரிய பிளவு இருக்குது. இப்போ காங்கிரஸுக்குள்ளேயே இந்த டெசிஷனை அக்செப்ட் பண்ணலங்கிறாங்க ராகுல் காந்தி. இப்படியே திமுக கூட நம்ம போய் கட்சியை நாசம் பண்ணக்கூடாது, நாம் தனித்த முடிவு எடுக்கணுங்கிற முடிவுக்கு எதிராக சோனியா அம்மையார் அதை எடுத்ததுனால ராகுல் காந்தி தமிழக வருகையை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கார், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். இப்படி பல விஷயங்களையும் யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் அப்படி போடுறது. பிரியாணி ட்ரெண்டிங் திரும்ப வர அது வீரம். இப்போ என்னன்னா கூட்டணி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் திமுகவுக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த பக்கம் இருக்கிற அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி சமாளிச்சு உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல், இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்களுக்குள்ள பஞ்சாயத்து, ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே 2 பேர் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாரு? இல்லை தூங்காமல் முழிக்க போறாரு. தேர்தல் முடிகிற வரை தூங்க முடியாது. 5 வருஷமா அப்படித்தான் இருக்காரு, அதை அவரே சொல்லிட்டாரு. அது இன்னும் தூங்க முடியாது, மொத்த தூக்கத்தையும் தொலைச்சிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லி தம் நண்பர் சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணை முதலமைச்சரே இந்த மாதிரி சால்வை போடாமல் ஒரு மரியாதை குறைவாக நடத்துகிறாங்கன்னா நீங்கள் அடுத்து பேச வரீங்கல்ல, பேச வரும்போது நேரு பேரை சொல்லாமல் பேசுறதுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சா? புறக்கணிக்கணும்ல. அவர் ஒரு துணை முதலமைச்சரை புறக்கணிக்கும் போது அப்போ முதலமைச்சர் மேடையில் பேசும்போது அவருடைய பேரை விட்டுட்டு நீங்கள் பேச வேண்டியதானே? அப்படி சொல்லியிருந்தா என்ன சொல்லுவீங்க? துணை முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டாருன்னு பேரை சொல்லலன்னு சொல்லுவீங்க. ஆமாம் அதானே, அதுக்கு தான் பண்ண சொல்கிறோம். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒரு துணை முதல்வரை இல்ல ஒரு துணை முதல்வரை இவ்வளவு பெரிய அவங்க சொல்ற 10 லட்சம் மாநாட்டுல அவர் விட்டுருந்தாரு என்ன சொல்லுவீங்க? இல்ல 10 லட்சம் பேர் இருக்கிற முதலமைச்சருக்கு மகனுக்கு நீங்க சால்வ போடாதனால அவர் பேரை சொல்லல, மாநாட்டை நடத்தின KN பேரை சொல்லலன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் முதலமைச்சர் பேரை சொன்னாரு. ரைட். இப்ப மாநாட்டை நடத்தி அதுல உதயநிதிக்கு சால்வ போடாம விடுறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மாநாட்டே நடத்துவோம், அதுல உதயநிதியே தவறு துணை முதலமைச்சர் இல்ல, அது அவர் செய்த தவறு. அதுக்காக முதலமைச்சர் அவரை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுல இல்ல பாத்தீங்கன்னா அப்படி செஞ்சா அப்படி செய்வீங்க, இப்படி முதலமைச்சர் அதான் சொல்ல வர. என்னமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாத நிலையில கையறு நிலையில உட்கார்ந்து இருக்காரு அவர். என்ன நேர்வ அது புகழ்ச்சி கூட ரொம்ப ஓவரா போச்சே. சால்வ போடாத ஒரு மனிதனுக்கு இவ்வளவு புகழ்ச்சினா ஐயா நேரு ஐயா எடுத்து விட்டுறாதீங்கய்யா. நானே ஒவ்வொருத்தரா கெஞ்சி கூத்தாடி அவர் எல்லா இடத்துலயும் ஓப்பனா பேசுறவரு தானே, என்னை தூங்கவே உடலன்னு பேசினவரு தானே, ஓப்பனா பேசிருக்க. என்ன நீங்க இப்படி ஒரு துணை முதலமைச்சருக்கு போட மாட்டீங்க? என் பையன் நீங்க எடுக்க வேண்டாம், ஒரு துணை முதலமைச்சர் இல்லையா தமிழ்நாட்டுல? மாநாட்டுல வந்து பொதுமக்கள் கிடையாது, எல்லாம் நிர்வாகிகள் வேற சொல்லிட்டீங்க. நிர்வாகிகள் இளைஞரணியோட தலைவர் செய்த செயலை முதலமைச்சர் பெரிதுபடுத்தவில்லை, அவ்வளவுதான். இல்ல அதை பெரிதுபடுத்த முடியாதுன்னு சொல்ல வரேன், பெரிதுபடுத்த முடியாது. அப்படி நேரு செஞ்சாலும் அதையும் சகித்துக்கிட்டு தான் நாங்கள் போவோம். ஏன்னா எங்களுக்கு எதையுமே எடுத்து காங்கிரஸ் கேட்டாலே நாங்கள் அடங்கி ஒடுங்கிடுவோம்.
இதே மாதிரி யார் கேட்டாலும் விசிகா கேட்டாலும் நாளைக்கு அதை தான் செய்ய போகிறோம், கம்யூனிஸ்ட் கேட்டாலும் அதை தான் செய்ய போகிறோம், மதிமுக கேட்டாலும் அதை தான் செய்ய போகிறோம். ஏன்னா யார் என்ன செஞ்சாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஏன்னா எங்களுக்கு தனிச்சு தேர்தலை சந்திக்கிற ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த நேரத்தில் நேருவை விட்டுட்டு பண்ண முடியாது. ஆனால் நேரு நீ வேணா என் பையனை 2 அடி அடிக்கிறதுல கூட அடிச்சுக்கப்பா. இல்ல இன்னொன்னு வேற 2000 கோடி வேற இருக்கு. தேர்தலுக்கான ஆயத்தப்படிகள் வேற இருக்கு. அரவணைத்து செல்வது அவரே ஒத்துக்கிறாரு. அப்ப கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்கலன்னு சொல்றது இல்ல. அந்த அரவணைப்பினுடைய வால்யூம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, எப்படி காங்கிரஸ் வந்து உங்களை அடிச்சு பாதிக்கும் குறைவான சீட்டு மெஜாரிட்டிக்கும் குறைவா வச்சதோ, இல்லை சிபிஐ ரைடு நடத்தி வெறும் 119 தொகுதியில் நிற்கிறதுக்கு நிர்பந்திச்சோ, அதையெல்லாம் அமுக்கி கொண்டவர்கள் இப்போதும் இந்த அழுத்தங்களையும் எதிர்த்து உங்களால் பேச முடியாதுன்னு சொல்ல. கூட்டணியே நீங்க கூட்டணிக்குள்ளேயே அடிமையானீங்க, கட்சிக்குள்ளேயே அடிமையா இருக்கிறீங்க. சகோதர அதிவீர பாண்டியனை பொறுத்தவரை எது நடந்தாலும் தன்னுடைய வாத திறமையில இன்டர்பிரேஷன் அது மாதிரி கொடுப்பாரு. அது தவறு. திமுக விடவா இல்ல, திமுக விட இன்டர்பிரேஷனுக்காகவே நான் வரேன். ஒண்ணு இல்ல, அமித்ஷாவை பார்த்துட்டு எதிர்கட்சி தலைவர் வெளியில வராரு, வேர்க்க விறுவிறுக்க நடந்து வந்து கார்ல உட்காராரு, முகத்தை துடைக்கிறாரு, உடனே முகத்தை மூடிட்டு போறாருன்னு ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி ஒட்டுமொத்த மீடியாவையும் கையில வச்சுக்கிட்டு இன்டர்பிரேஷன் பண்ணினவங்க. மத்தவங்க இன்டர்பிரேஷனை பத்தி நம்ம தப்பா பேசலாமா? அதாவது வர ஒரு செய்தியை புரிஞ்சு எது செய்தாலும் அவர் சொல்லி முடிச்சிட்டு பேசுவாருன்னு தான் சொல்றேன். நான் எதிராக பேசல சார், நடந்த சூழ்நிலை தான். இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி மாநாடோ நிர்வாகிகள் சந்திப்போ இதை நீங்க நடத்தலைன்னா நாங்க இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நேரு உங்க துணை முதலமைச்சர் இப்படி பண்ணலைன்னாலும் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான சூழ்நிலையை நீங்களே சொன்னீங்க, 2 பேருக்கும் இடையில பிரச்சனை இருக்குன்னு நீங்க அட்மிட் பண்ணீங்க. ஏன்னா அங்கே அந்த பகுதியிலேருந்து வந்ததுனால உங்களுக்கு எங்களை விட இன்னும் ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுனால துணிஞ்சு அடிக்கிறீங்க. ஆமாங்க, நேருவை புறந்தள்ளப்படுவார்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படி புறந்தள்ளப்படக்கூடிய நேருவை அந்த ஸ்பீச்சிலையாவது முதல்வர் கண்டிக்கணுமா வேண்டாம்? அவ்வளோதான் சார், அவ்வளோதான். நன்றி. எது கேட்டதுக்கு